அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இப்ப பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கினதுல இருந்து எல்லாரும் என்ன கேட்கறது அக்கா நீங்க ஏன் பிக் பாஸ்க்கு போல, அக்கா நீங்க ஏன் பிக் பாஸ்க்கு போலன்னு தான் என்ன கேட்குறீங்க. உங்க அன்புக்கு நன்றி. பட் நான் உங்களை திருப்பி கேட்குறேன், நான் ஏன் பிக் பாஸ்க்குள்ள போகணும்? ஃபேமுக்காகவா? நீங்க எனக்கு கொடுத்த ஃபேமே எனக்கு போதாதா? டிக்டாக்ல 1.2 மில்லியன் கொடுத்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஆல்மோஸ்ட் 800,000 கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப வருஷமா ஊடகத்துல இருந்து மீடியால இருந்து போராடுறவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வெற்றி. அந்த வெற்றி நீங்க கொடுத்து என்ன அழகு பார்த்துருக்கீங்க, நன்றி. இதெல்லாம் போக என்னோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? எக்கச்சக்கமா ஏராளமா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னோட கதை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, காட்டுறதுக்கு என்ன இருக்கு? சண்டை செய்யணுமா? நான் நிறையவே செஞ்சுட்டு இருந்தேன் சமூக ஊடகத்துல. இதுக்கு மேல அதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனா உங்க கேள்விக்கு பின்னாடி இருக்கிற பாசமும் அக்கறையும் எனக்கு நல்லாவே புரியுது. இருப்பினும் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தா எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பனோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் எனக்கு அப்சரா உள்ள போனது இருக்கிறது. ஏன்னா ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த பொண்ணு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கைகூடி வந்திருக்கு. அவ வாழ்க்கையில ஜொலிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி வந்த பல இளம் திருநங்கைகள் அந்த கனவோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே போனாலே நான் போனதா நான் நினைச்சு சந்தோஷப்படுவேன். அதால என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நான் உங்ககிட்டயும் அதை தான் கேட்குறேன். உங்களோட சப்போர்ட்டை நான் உள்ள போனதா நினைச்சுக்கிட்டு அப்சராக்கு கொடுங்க. அப்சராக்கு மட்டும் இல்லை, அதற்கு பிறகு எந்த திருநங்கை அந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த சப்போர்ட் நீங்க கொடுங்க. என்னை மட்டும்தான் நீங்க கொண்டாடணும் இல்லை, என் இனத்தை சேர்ந்த நீங்க யாரை கொண்டாடினாலுமே எனக்கு சந்தோஷம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நான் ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கையில வெற்றி இல்லை. என் இனமே சேர்ந்து வெற்றி அடைந்தா தான் இந்த சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு சரியாகி இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமா மாறும். அதாலதான் நான் எந்த திருநங்கை எந்த மேடை என்னாலுமே நான் எந்த வித ஈகோவும் பார்க்காம சாலிடாரிட்டி காட்டி நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் காரணம். ஏன்னா நாளைக்கு நீங்க எந்த திருநங்கை மீதும் கை காட்டி இழிவா பேசக்கூடாது. அந்த காலம் மாறணுன்றதுக்காக தான் எல்லா மேடைகள்லையுமே திருநங்கை ஜொலிக்கணும்னு நான் பார்க்குறேன். இப்ப இந்த மேடையில அப்சரா ஜொலிச்சானா இது பல திருநங்கைகளுக்கு கதவுகளை திறந்து விடும். அந்த கதவுகள் திறக்கும் பொழுது பல திருநங்கைகள் ஜொலிப்பாங்க. ஜொலிச்சாங்கன்னா எங்க இனமே கொண்டாடப்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதால நான் உள்ள போனதா நினைச்சுக்கிட்டு, உங்க அக்கா உள்ள போனதா நினைச்சுக்கிட்டு அப்சராவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதை நான் என்னோட இரு கரம் கூப்பி நான் கேட்கிறேன். இது வரக்கூடிய திருநங்கை வாழ்வு மட்டும் ஜொலிக்காது, என்ன மாதிரி உருவாகி பல நாட்கள் அந்த சமுதாயத்துல போராடுற எனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும், அவர்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அந்த உதவியை நீங்க செய்வீங்களா? நன்றி. இப்போ இந்த வீடியோவை தனுஜா சிங்கம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 9 செம கிராண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அப்சரான ஒரு திருநங்கை கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனுஜா சிங்கம் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.